மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இந்த பாடத்துக்கான 20 டெஸ்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனாக இருக்குது. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்த வரலாற்று அறிஞர் யார்? கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்த வரலாற்று அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பில் டூராண்ட். சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிஷபதேவர். சமணத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர், லாஸ்ட் தீர்த்தங்கரர் மகாவீரர். புத்தர் என்பதன் பொருள் என்ன? புத்தர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஞானம் பெற்றவர். புத்தரினுடைய இயற்பெயர் சித்தார்த்தர். சாக்கிய அரச வம்சத்தைச் சேர்ந்த துறவி என்பதால் புத்தர் சாக்கியமுனி என்று அழைக்கப்படுகிறார். சமணம் என்ற சொல் ஜினா என்ற டேஸ் மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது. சமணம் என்ற சொல் ஜினா என்ற டேஸ் மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, சமஸ்கிருதம். ஜினா என்பதன் பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது. புத்தரின் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? புத்தரின் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிட்சுக்கள். அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடம் என குறிப்பிடும் நூல் எது? அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடம் என குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. மணிமேகலை பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த 2 நூல்களையும் தான் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்வாங்க. மணிமேகலை என்பது பௌத்த இலக்கியம். கீழ்கண்டவற்றில் எந்த பிரிவு தேரவாதம் என அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எந்த பிரிவு தேரவாதம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹீனயானம். பௌத்தத்தில் 2 பிரிவுகள் இருக்கு. அவை ஹீனயானம், மகாயானம். இதில் ஹீனயானம் பார்த்தீங்கன்னா தேரவாதம் என அழைக்கப்படுகிறது. மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கௌதம சுவாமி. கௌதம சுவாமி பார்த்தீங்கன்னா மகாவீரரினுடைய தலைமை சீடர். மகாவீரரின் போதனைகள் ஆகம சித்தாந்தம் எனப்படும். 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாடலிபுத்திரம். 3வது புத்த சமய மாநாடு பாடலிபுத்திரத்தில் அசோகரால் நடத்தப்பட்டது. மொத்தமாக 4 புத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கும். 1வது புத்த சமய மாநாடு நடந்த இடம் ராஜகிரகம், 2வது வைசாலியில் நடைபெற்றது, 3வது பாடலிபுத்திரத்தில் நடைபெற்றது, 4வது காஷ்மீரில் நடைபெற்றது. மகாவீரரின் இயற்பெயர் என்ன? மகாவீரரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வர்த்தமானர். வர்த்தமானர் என்பதன் பொருள் செழிப்பு. மகாவீரர் என்பதன் பொருள் தலை சிறந்த வீரர். புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நடத்தினார்? புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நடத்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சாரநாத். புத்தர் தனது முதல் சொற்பொழிவை சாரநாத்தில் உள்ள மான்கள் பூங்காவில் நடத்தினார். அவருடைய முதல் சொற்பொழிவு தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் என அழைக்கப்படுகிறது. கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம் எது? கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரஜோகரணா. சமண துறவிகள் பயன்படுத்தும் கம்பளி நூல்களால் செய்யப்பட்ட சிறிய துடைப்பத்தை தான் ரஜோகரணா என்று சொல்வாங்க. புத்தரின் போதனைகள் டேஸ் என குறிப்பிடப்படுகின்றன. புத்தரின் போதனைகள் டேஸ் என குறிப்பிடப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி, தம்மா. மகாவீரர் தன்னை பின்பற்றுவோரை டேஸ் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள கூறினார். மகாவீரர் தன்னை பின்பற்றுவோரை டேஸ் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள கூறினார். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒழுக்கம்.
யுவான் ஷுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த நூற்றாண்டு. யுவான் ஷுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த நூற்றாண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி 7ஆம் நூற்றாண்டு. யுவான் ஷுவாங் பார்த்தீங்கன்னா சீன பயணி. எத்தனை ஆண்டுகால தவத்திற்கு பின் மகாவீரர் கைவல்ய நிலையை அடைந்தார்? எத்தனை ஆண்டுகால தவத்திற்கு பின் மகாவீரர் கைவல்ய நிலையை அடைந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 12.5 ஆண்டுகள். கைவல்ய என்பதன் பொருள் எல்லையற்ற அறிவு நிலை. பாண்டவர் படுக்கைகள் என்று அழைக்கப்படும் சமண குகைகள் காணப்படும் இடம் எது? பாண்டவர் படுக்கைகள் என்று அழைக்கப்படும் சமண குகைகள் காணப்படும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ளது. பௌத்த வழிபாட்டு கூடம் அல்லது தியான கூடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பௌத்த வழிபாட்டு கூடம் அல்லது தியான கூடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி சைத்தியம். விகாரைகள் என்பது பௌத்த துறவிகள் தங்குமிடம் ஆகும். ஸ்தூபி என்பது புத்தரின் நினைவு சின்னமாக அமைக்கப்பட்டது. புத்தர் பிறந்த இடம் எது? புத்தர் பிறந்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி லும்பினி. இந்த லும்பினி பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் உள்ளது. புத்தர் இறந்த இடம் குஷிநகர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. சித்தார்த்தர் எந்த வயதில் துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார்? சித்தார்த்தர் எந்த வயதில் துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 29வது வயதில். சித்தார்த்தர் அவருடைய 29வது வயதில் முதுமை, நோய், மரணம் மற்றும் துறவி ஆகிய 4 காட்சிகளை கண்டார்.